الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهديه الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. وقال الله تبارك وتعالى: الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد قوة ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبة يخلق ما يشاء وهو العليم القدير. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أكثروا ذكر هذه اللذات. وقال عليه الصلاة والسلام أيضا: احفظ الله يحفظك احفظ الله تجده تجاهك وإذا سألت فاسأل الله وإذا استعنت فاستعن بالله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, நல்ல விஷயங்களை பேசுறதுக்கும் அந்த நல்ல விடயங்களை கவனமாக காதால கேட்கறதுக்கும் அல்லாஹ்வோட உதவி இல்லாம அதை செய்யறதுக்கு இயலாது. ஏன்னா இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அல்ல. இதுக்கு பெரிய கூலிகள் இருக்கு. இந்த உலகத்துல சில பேச்சுகளை கேட்டா அவங்களுக்கு பட்டம் கிடைக்கும். ஆனா அதுக்கு ஆங்கிலத்துல பேரு வச்சிருக்கிறாங்க. லெக்சர்ல உட்கார்றாங்க, அரபியில முஹாதராவில உட்கார்றாங்க. அதுல சில மணித்தியாலங்கள், பல மணித்தியாலங்கள் அந்த லெக்சர்ஸ் அவங்க பண்ணக்கூடிய அந்த பயான்களை, அவர்களுடைய பாடங்களை, உரைகளை கேட்டுக்கொண்டிருந்தா அவங்க காலப்போக்கில பட்டதாரிகள் ஆகிறாங்க. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேச்சுகளை கேட்கிறவங்களுக்கும் பட்டங்களை வச்சிருக்கிறான். அந்த பட்டங்கள் குர்ஆனில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. மற்ற பட்டங்கள் எல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதுல கொடுக்கிற கல்விகள்ல பெரும்பாலானது மனிதர்களுடைய அனுபவங்கள், மனிதர்களுடைய ஆய்வுகளும் கண்டுபிடிப்புகளும். ஆனால் தீனுடைய பேச்சுகள் எதுவுமே மனிதனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. தீனுடைய பேச்சுகள் அல்லாஹ்வுடைய பேச்சுகள் மொழிபெயர்க்கப்படுகிறது. ரசூல்மார்கள், நபிமார்களுடைய பேச்சு மொழிபெயர்க்கப்படுகிறது. மேலான ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபாக்களுடைய பேச்சுகள் மொழிபெயர்க்கப்படுகிறது. ஆகவே இந்த பேச்சுகளை கேட்கிறவங்க என்ன நோக்கத்தோட கேட்கணும் அல்லாஹ் சொல்றான். அப்படி கேட்கிறவங்களுக்கு சந்தோஷமான செய்தி சொல்லுங்கன்னு சொல்றாங்க. فبشر عباد الذين يستمعون
சொன்னான், என்ற அடியாறுகளுக்கு ஒரு சுப செய்தி சொல்லுங்க நபியே. சுப செய்தி என்றாலே அந்த செய்தி சந்தோஷம், பஷாரத் சொல்லுங்க. எப்படிப்பட்ட அடியாறுகள் என்றால், அவர்களுக்கு சொல்லப்படுகிற விடயங்களை காது தாழ்த்தி தேவையோடு கேட்கிறவங்க. யஸ்தமிஊனல் கவுல், ஏதோ வந்தோம் கேட்டுட்டு போறோம்னு அலுப்போட வெறுப்போட கேட்கிறவங்க அல்ல. அரபியில ஒரு இலக்கண முறை ஒன்று இருக்குது. எழுத்துகள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சொல்லினுடைய கருத்தும் ஆழமாகிற. பயான கேட்கிறது என்கிறதுக்கு அரபியில யஸ்மஊனல் கவுல் என்று சொல்லலாம், சொல்லை கேட்கிறவர்கள் என்று. ஆனால் அதை விட எழுத்துகள் அதிகமான யஸ்தமிஊன் என்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரு தேவையோடு அந்த வார்த்தைகளை கேட்கிறாங்க, கேட்கிறது நேரத்தை போக்குறதுக்காக அல்ல, அதில உள்ள அழகான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை எடுத்து பின்பற்றுவோம் என்ற நோக்கத்தில தான் அந்த முஹாதராவில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த பயான்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த லெட்டர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பயத்தபிஊன அஹ்ஸனா, அதில் உள்ள அழகானதை பின்பற்றுகிறார்கள். இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஹிதாயத்து பெற்றவங்க அவங்க தான். ஹிதாயத்தை எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். ரசூலுல்லாவுடைய பெரியப்பக்கே ஹிதாயத் இல்லை, அபூ தாலிபுக்கு ஹிதாயத் இல்லை, வாப்பட நானா மூத்த நானா ஹிதாயத் இல்லை அவருக்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கு ஹிதாயத் இல்லை, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு மனைவிக்கு ஹிதாயத் இல்லை, ஹஜ்ரத் லூத்துடைய மனைவிக்கு ஹிதாயத் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பக்கு ஹிதாயத் இல்லை. ஆனால் தீனுடைய பேச்சுகளை அமல் செய்யணும் என்ற நோக்கத்தில் கேட்கிறவங்க ஹிதாயத்து பெற்றவங்கன்னு சொல்றாங்க. உலாயிகல்லதீன ஹதாஹுமுல்லாஹ். அதோட நிப்பட்ட இல்ல, உலகத்துல யார் யாரையோ அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், புத்திசாலிகள், புத்திஜீவிகள் என்று அடையாளப்படுத்துறாங்க. அல்லாஹ் அடையாளப்படுத்துறான். தீனுடைய பேச்சுகளை கேட்டு இஹ்லாஸோடு கேட்டு பின்பற்றுறாங்களே, உலாயிகஹும் உலுல் அல்பாப், அவங்க தான் புத்திஜீவிகள் என்றார். உலாயிகஹும் உலுல் அல்பாப், அவங்களே தான் புத்திஜீவிகள். ஆனா எங்களுக்கு இலவசமாக கிடைக்கிறதுனால, சும்மா கிடைக்கிறதுனால அதுல பொறுமதிகள் இல்லை. கல்வில பெருமதி பேசிட்டு துனியா கிடைக்குதுன்னா அதுக்கு மக்கள் முன்னேற்றி அடிச்சுக்கொண்டு போவாங்க. ஏன் துனியால மனுஷனுக்கு தேவை பெருமை. அந்த பெருமை அடையிறதுக்காக பட்டங்களை தேடுறாங்க, பதவிகளை தேடுறாங்க, பணத்தை தேடுறாங்க. பட்டம், பதவி, பணம், இந்த மூணுக்கும் பின்னால இருக்குது தக்கப்போர், பெருமை வரணும். ரப்பு சொன்னான், கியாமத்துல பெருமைப்படுத்துவேன், கியாமத்துல அறிவாளிகளோட எழுப்புவீங்க. பயான்களை அமல் செய்த நோக்கத்தோட கேட்கிறவன். யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா. அந்த நன்மாராயத்தில் சேர்க்கப்பட்டவர்களாக அல்லாஹ் எங்களையும் கபூல் செய்து கொள்வானாக. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறதே சின்னொரு வாழ்க்கை. எமது முன்னோர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தா நாங்க தான் உலகத்துல கொஞ்சமா வாழ்றோம். எங்கட முன்னோர்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவங்க 1000 வருஷத்துக்கு மேல உலகத்தில் இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்தவங்க 600-700 வருடம் வரைக்கும் உலகத்தில் வாழ்ந்தாங்க. எங்களுக்கு தான் வரையறுக்கப்பட்டிருக்குது, அதிகமானவங்க 60க்கும் 70க்கும் இடப்பட்டவங்க. அதுக்கு மேல இருந்தாலும் ரொம்ப சிரமத்தோட தான் வாழணும். ஆக உலகத்துல கொஞ்சமான காலம் வாழ்றவங்க நாங்க. எங்கட இந்த கொஞ்சமான காலத்தை கூட 3 கட்டங்களாக அல்லாஹ் பிரிச்சிருக்கிறார். அந்த 3 கட்டத்தில் உள்ளவங்களும் இங்க இருக்கேன். அந்த 3 கட்டங்களும் ஒவ்வொரு வகை. அதுல முதலாவது கட்டம் பலகீனமான காலம், 2வது கட்டம் பலமான காலம், 3வது கட்டம் திரும்ப பலகீனமான காலம். முதலாவது கட்டம் எது? பருவ வயது அடைந்த வரைக்கும் உள்ள காலம் பலகீனமான இளமை பருவம், சிறு பிராயம்.
இந்த காலத்துல எங்களால உண்ட ஆகுமான உண்ட செஞ்சு முடிக்கிறதுக்கு இயலாது. எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய உதவி தேவை. விருப்பமான உண்ட சாப்பிடணும் என்றாலும் அதை வாப்ப கிட்ட கேட்கணும், அல்லது தாயிடத்துல சொல்லி அழணும். வெளிவாசலுக்கு போனா தாய்தான் சுத்தப்படுத்தணும். உடுப்ப அவதான் உடுப்பாட்டி விடணும். வெளியில் இறங்கி ஒரு பயணம் போக தெரியாது, தனியா அனுப்ப மாட்டாங்க. இப்படியான ஒரு பலகீனமான காலம். அதுக்கு பின்னால பருவ வயது அடைஞ்ச பிறகு வாலிப வயது அடைகிறாரு. வாலிப காலம் அது பலகீனத்துக்கு பிறகு வர பலமான காலம். அது ஒரு 30-40 வருஷம் வயது வரைக்கும் அவருக்கு ஒரு பலம் இருக்கும். உலகத்தில இருந்து கொண்டு மறுமையை சம்பாதிக்கிறா அதுக்குரிய காலம் தான் அது. அந்த பலத்தை தந்திருக்கிறது இந்த துனியாவை அனுபவிக்கிறதுக்கு அல்ல. இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறவங்க நினைக்கிறாங்க நிறைய சம்பாதிச்சு உலகத்துல ஜொலியாக இருந்துட்டு போவோம். அந்நியர்கள பேச்சு எடுத்து பாருங்க, உலகத்துல நல்லா சம்பாதிச்சு நல்லா அனுபவிச்சு போய்த்திருவோம். அவங்க நினைக்கிறாங்க போனா போனதுதான், அழிவுதான். எங்களுக்கு அப்படியான போதனை அல்லாஹ் வளர்த்தரப்படல. நாங்க மௌத்தையே அழிவென்று சொல்லவில்லை. மௌத்து அழிவல்ல. மவுத் என்பது ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆக முடிஞ்சு போற உலகத்தில இருந்து நிலையான உலகத்துக்கு போற அந்த பாதை தான் மரணம். தாருல் பனாவில இருந்து தாருல் பக்காவுக்கு போறார். முடிஞ்சு போற உலகத்தை கை கழுவி விட்டுட்டு முடியாத உலகத்துக்கு அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். இதைத்தான் இஸ்லாம் மரணம் என்று சொல்லுது. இப்ப நாங்க உலகத்துக்கு வந்திருக்குது வாலிப காலத்தில் இன்பமாக திண்டு குடிச்சு ருசிச்சு காட்சிகளை பார்த்து அழகான பெண்களை திருமணம் செஞ்சு ஊர் உலகமெல்லாம் சுத்திட்டு ஒரு மிருகத்தை போல ஒரு இடத்துல பொழுது மௌத்தாகிறதுக்கு அல்ல. நாங்க உலகத்துக்கு வந்திருக்கிறோம். இதை விட பெஸ்டான ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்தை வாங்குறதுக்குள்ள தயாரிப்பு செய்ய. இங்க இருக்கிற இன்பங்கள் எல்லாம் உண்மையான இன்பத்தினுடைய முன்மாதிரிகள், நமூனாக்கள். இங்க இருக்கிற பழம் கொஞ்ச நாளையில அவிஞ்சு போய்க்கிறோம். அவிஞ்சதிலிருந்து புழுக்கள் வரும். இது காட்டி இருக்கிறான் பழத்தை விளங்கிக் கொள்ளதுக்கு சரியான பழம் இருக்குது சொர்க்கத்தில. உண்மையான பொருட்ஸ் வாக்கிலும் சொர்க்கத்தில. இங்க பழங்களை பறிக்கிறதுக்கு மரத்துக்கு மேல ஏறணும். சுவர்க்கத்தில வேறு மேல இருக்கும், பழம் கீழே இருக்கும். அங்க மரத்தினுடைய தரத்தீவே வித்தியாசம். இங்க பொருட்ஸ் மரத்தை தேடி நாங்க போகணும். சொர்க்கத்தில மரம் எங்களை தேடி வரும். நாங்க இருக்கிற இடத்திலிருந்து அப்பல் சாப்பிடணும்னா கொத்து எங்களுக்கிட்ட வரும். கொத்து போகா தானியா பழங்களை பிக்கிறது எங்களை கையை கட்டிய தூரத்தில் இருக்கிறார். அப்பல் ஒண்ணு வேண்டா அப்பல் சாப்பிடலாம், மாம்பழம் ஒண்ணு வேண்டா மாம்பழம் சாப்பிடலாம், செரி ஒண்ணு வேண்டா செரி சாப்பிடலாம், கிரேப்ஸ் ஒண்ணு வேண்டா கிரேப்ஸ் சாப்பிடலாம். நாங்க இருக்கிற இடத்துக்கு வந்து பழம் தரும். வேறு மேல இருக்கும், கொப்பு கீழே இருக்கும், சிரமம் இல்லாம பிச்சை எடுக்கிறதுக்காக. இங்க இருக்கிற பழம் அசுனானது அல்ல. இங்க இருக்கிற பெண்கள் இவங்கதான் அசுனானவங்கள் அல்ல. பெண்கள் ஒரு கூட்டத்தை சொர்க்கத்தில் வச்சிருக்கிறவங்க காட்டுவதற்கு இவங்க. அந்த பெண்கள் இருக்கிறாங்களே அவங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான் சொர்க்கத்தில். அவங்களோட படைப்பே வித்தியாசம். அவர்கள் இருந்து கண்ணீர் வெளியாகிறல்ல, அவர்கள் இருந்து அசுத்தம் வெளியாகிறது இல்லை. அவர்கள் உள்ள ஒருத்தர் இந்த துனியாவினுடைய கடல்ல உயிர்ந்தா சஹீஹான ஹதீஸ்ல இருக்குது, கடலில் இனிப்பாகி போய்த்திருவான், முழு கடலும் இனிப்பாகிடும். அவர்கள் ஒருவர் போட்டிருக்கக்கூடிய முந்தானை, அந்த முந்தானை எடுத்து காட்ட சூரியனுடைய வெளிச்சம் மறைஞ்சு போய்த்திரும். அல்லாஹ் சொல்ற அவ்வளவு அழகான பெண்கள் ஒரு கூட்டத்தை விளங்கிக் கொள்ளதான் உலகத்துல பெண்களை படைச்சுக்கிறான். உண்மையானவங்க இருக்கிறாங்க அங்க. பறவைகளின் மாமிசம் ஒவ்வொருத்தரும் தேடி போயிட்டு சாப்பிடுறாங்க. ஒவ்வொரு வகையான பறவைகள ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்குது. இதெல்லாம் உண்மையான டேஸ்ட். அல்லாஹ் சொல்ற சொர்க்கத்துக்கு வாங்க, அங்க இருக்குது. பறவைய பார்த்து நினைக்கிறார், இதை சமைச்சு சாப்பிட்டா நல்ல வேண்டி கீழே பாக்கிறதுக்கு இடையில தட்டில வந்துடும்.
சாப்பிட்டு முடிந்து முள்ள போட்ட உடனே பறவை திரும்ப பறக்கும். அல்லாஹ் சொர்க்கத்துடைய இன்பங்களை முதலாவது சொல்றதே பறவையில இறைச்சத்தான். முதலாவது சொல்றான் ஃப்ரூட்ஸ, பழங்களை சொல்றான். இரண்டாவது பறவையில இறைச்ச சொல்றான். இன்பங்களை அனுபவிக்கிற தருத்தீவும் சொர்க்கத்துல தான் அனுபவிக்கணும். இங்கதான் கண்டதையெல்லாம் வாயில போட்டு தின்ற நோயாளி ஆகிறோம். சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு தருத்தீம் இருக்குது. அவங்க விரும்புகிற பழங்கள் அங்க இருக்குது. அவங்களுக்கு ஆசையான பறவைகளின் மாமிசம் இருக்குது. ஆகவே அந்த சொர்க்கத்தை தயாரிக்கிறதுக்குள்ள காலம்தான் இந்த பலமான வாலிப காலம். அதுக்குத்தான் எங்களுக்கு அந்த காலம் தரப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிம் வாலிபருடைய தலையிலையும் வரணும். ஒவ்வொரு முஸ்லிம் பெண்கள் இளம் யுவதிகளுக்கும் பெற்றோர்கள் இதை கொடுக்கணும். எங்களுக்கு 15 வயதிலிருந்து 50 வயது வரைக்கும் ஓரளவுக்கு பலமுள்ள காலம். இந்த காலத்தை தந்திருக்கிற சொர்க்கத்தை தேட, சுவர்க்கத்தில காணி வாங்கணும். இந்த காலத்தில சுவர்க்கத்தில எத்தனை தட்டு பில்டிங் தேவை, அதை கட்டணும். இந்த காலத்தில சொர்க்கத்தில எத்தனை ஹூர் தேவை, அவர்களுக்கு மகர் தோடணும். இந்த காலத்தில சொர்க்கத்தில் ஆகப்பெரிய இன்பம் படைச்ச ரப்ப பார்க்கிறது. அதுக்குரிய தயாரிப்பு செய்யணும். நீங்க அல்லாஹ் சொன்னா அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பலகீனம் வரும். 60 ஆகிற நேரம் திரும்ப உடம்பெல்லாம் பலகீனம் ஆயிடும். இப்படி கிடைச்சிருக்கிற 60-70 வருஷத்தையும் 3ஆக பிரிச்சிருக்கிறார். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد ضعف قوة من بعد قوة ضعفا وشيبة. அல்லாஹ் உங்களோட பலகீனமான கட்டத்தில் படைச்சார். அதுதான் சிறு பிராயம். அந்த பலகீனத்துக்கு பிறகு பலத்தை தந்தார், வாலிப காலம். அந்த பலத்துக்கு பிறகு திரும்பவும் பலகீனத்தையும் முதுமையையும் ஏற்படுத்தி இருக்கிறார். 3 கட்டமாக வாழ்க்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுல ஆக பலமான காலம் தான் வாலிப காலம். வாலிப காலத்துல அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினோம்னா இஸ்லாத்துக்கு நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு போகலாம். ஒவ்வொரு வாலிபர்களையும் நாங்க எப்படி பார்க்கணும்னா, இது ஒவ்வொரு முத்துகள் ரொம்ப பெருமதியானவங்க. இவர்களை சரியாக நாங்க பயன்படுத்தினா ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களும் அறிஞர்களும் அவங்களோட பெற்றோர்களும் இந்த வாலிபர்களை சரியாக திட்டமிட்டு குர்ஆனும் ஹதீஸும் காட்டக்கூடிய வழிகாட்டலின் பிரகாரம் அவர்களுக்கு வழிகாட்டல் கொடுத்தா இவர்கள் ஒவ்வொருவர்களும் உலகத்துல பிரகாசமானவங்களாக உருவாகுவாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை எப்படி உருவாக்க வேண்டும் என்ற மிகச்சிறந்த பயிற்சியை உலகத்துல காட்டியவங்க அவங்கதான். அவங்கள போல ட்ரைனிங் கொடுத்தவங்க உலகத்துல இதுவரைக்கும் வர இல்லை, இனி வரப்போறதும் இல்லை. வாலிபர்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த பயிற்சி இருக்குது. அது போல பயிற்சி அமெரிக்காவிலையும் இல்லை, லண்டன்லையும் இல்லை, உலகத்திலே எவரிடத்திலையும் இல்லை. நாங்க அதை தேட அதனால யாரையோ பேச்சுகள்ல கவர்ச்சி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். வெற்றி இருக்குது ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால. ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொந்தமான ஆம்பளை பிள்ளைகள் யாருமே பெரிய வயசு வரைக்கும் வாழல. எல்லாருமே சின்ன வயசுல மௌத்தா போயிட்டாங்க. 2 அல்லது 3 பிள்ளைகள் கிடைச்சாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு. 3 ஆம்பளை பிள்ளைகள், 3 பேருமே சின்ன வயதுல மௌத்து. அதுக்கும் பல ஹிக்மத்துகள் இருக்குது. அவங்க நாளைக்கு பெருசா என்று சொன்னா அவங்களும் பாப்பட மகன் என்ற வகையில நபியாக வாழிடேலும். அதனால பெண் பிள்ளைகளை மட்டும் பெரியவர்களாக ஆக்கிறார், மற்றவர்களை சிறு வயதிலே மௌத்தாக்கிட்டார். எனவே குர்ஆன்ல இருக்குது, மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்கள ஆண்களுடைய தகப்பனாக ரசூலுல்லாஹ் இல்லை. எந்த ஆம்பளை பிள்ளையும் அவங்களுக்கு காட்டுறதுக்கு பெரிய வயசு வரைக்கும் வைக்கல. அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறார். தனக்கு பிள்ளைகள் இல்லை, இருந்தாலும் தன்னுடைய சஹாபாக்களின் பிள்ளைகள், தன்னுடைய உம்மத்தில் உள்ள இளைஞர்கள் வாலிபர்களை ரசூலுல்லாஹ் தன்னுடைய பிள்ளைகளை போல வளர்த்து காட்டினார்.
என் சொந்த புள்ளகள் என் மடியில இல்ல, ஆனா என் உம்மத்தில் உள்ள புள்ளகள் எல்லாம் என் புள்ள மாதிரி நான் பார்க்கிறேன் சொல்லாச. எந்த அளவுக்குன்னா முக்கியமான இடங்கள்ல எல்லாம் இன்னைக்கு பாருங்க, கொஞ்சம் எங்கள பெரியத்தருக்கு மதிப்பு கிடைச்சிட்டா, அந்தஸ்து கிடைச்சிட்டா, அவங்க பெரியவங்க பெரியவங்களோட தான் சேர்றாங்க, சின்னவங்களை ஒதுக்குறாங்க, பின்னுக்கு போந்து விரட்டுறாங்க. தொழுகையில சஃபில கூட சிறுவர்கள் வந்து நின்றுட்டாங்கன்னா பின்னுக்கு போன்னு சொல்ல அதிகாரம் இல்லை. அவங்களாம் அங்க போனாலே தவிர சஃபில நிக்கிறவங்களை நிக்க விடணும். சஃபிலேயே பக்கத்துல வச்சுக்கொள்ள நாங்க தயாரில்லை. நாங்க நினைக்கிறோம் அவன் கூத்து போடுறான், விளையாட்டு போடுறான், என்ன தொழுகை கெட்டு போகுது. எங்கட குறுகிய பார்வையால வாலிபர்களை எங்கட வாழ்க்கையிலிருந்து தூரமாக்கி வச்சிருக்கிறோம். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியாவில இருந்த ஆக உயர்ந்த அந்தஸ்துள்ளவங்க. எந்த மனிதனும் கால் வைக்காத இடத்துல கால் வச்சாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போக இல்லாத இடத்துக்கு அவங்க போயிட்டு வந்தாங்க. அப்படியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபர்களை தன்னுடைய மடியில வச்சு கொண்டான். தன் உம்மத்தில் உள்ள வாலிபர்கள் எங்க நாங்க இயலாம போற காலத்துல சமூகத்தை தூக்க வேண்டியவங்க இவங்க, நாளைக்கு உன் சொப்பில வரணும் இவங்க, நாளைக்கு முசல்லாவுக்கு ஏறணும் இவங்க, எங்கட வீட்டுக்கு மாப்பிள்ளைகளாக வரணும் இவங்க, எங்கட பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு கணவனாக வரணும் இவங்க, நாளைக்கு மஸ்ஜிதுடைய ட்ரஸ்டியாக வரணும் இவங்க, நாளைக்கு ஸ்கூல்ல ஆசிரியராக இருக்கணும் இவங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தூர பார்வை. அதனால பாருங்க, இந்த உம்மத்துக்கு ஹஜ்ஜி பரலாக்கப்பட்டதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சாங்க. ஹிஜ்ரி 9வது ஆண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு அவங்க செஞ்ச கடைசி ஹஜ். அதுக்கு பேரு ஹஜ்ஜத்துல் வதா, பிரியாவிடைக்குரிய ஹஜ். உம்மத்துக்கு பிரியாவிடை கொடுத்தாங்க, நான் போறேன். அந்த ஹஜ்ஜத்துல் வதால முக்கியமான கட்டங்கள், ஹஜ்ஜுடைய முக்கியமான நாள் தான் அரஃபாவில தரிக்கிற நாள். அதுல தரிக்கல ஹஜ்ஜே செல்லுபடியாகாது, ஹஜ்ஜி பாத்தி, அது உம்ராவாக பைத்திரும். அந்த முக்கியமான ஹுத்பாக்கள் துஆக்கள் எல்லாம் முடிஞ்சு மக்ரிப் நேரம் ஆன பிறகு அரஃபாவில இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வராங்க. 1.25 லட்சம் சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வோட ஒவ்வொரு வந்து துடிப்பு. தன்னுடைய முதல் நிலை ஈமான்தாரியான மாணவர் சையதுனா அபூபக்கர் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஷைத்தானை கண்டா ரோட் மாறி போற ஹஜ்ரத் உமர் பக்கத்தில் இருக்கிறாங்க. மருமகன் ஹஜ்ரத் உஸ்மான் இருக்கிறாங்க. மதீனாவுடைய மிகப்பெரிய செல்வந்தர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இருக்கிறாங்க. மதீனாவுடைய உறுதியான ஒரு செல்வந்தர் சாஜ் இப்னு ரபீ இருக்கிறாங்க. முக்கியமான கோத்திரங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது நபி அலைஹிஸ்ஸலாம் பயணத்தை தொடங்காம பார்த்து இருக்கிறார். சஹாபாக்களுக்கு தெரியும் யாரோ ஒரு முக்கியஸ்தரை எதிர்பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் ஏற்றிருந்தா யாரை ஏற்றுவாங்க? அவங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள கலீஃபாவை ஏற்றிருக்கணும். பிரசிடென்ட் ஏற்றிருப்பாரு, வைஸ் பிரசிடென்ட் அல்லது செக்ரட்டரி ஏற்றிருப்பாரு. எல்லாரும் நினைச்சாங்க முக்கியமான ஒருத்தரை ஏற்ற போறேன். பார்த்தா யாரு? கருப்பினத்தில பிறந்த, உம்மவும் கருப்பு, அவரும் கருப்பு. ஒரு காலத்துல சஹாபாக்கள் அவர் கிட்ட போறதுக்கு அருவருப்பாங்க, மூக்கால சளி வடிஞ்சு கொண்டிருக்கும். அப்படியான ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வரும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தார். அப்ப அவருக்கு வயசு 16. சாஹிபுல் மிஅராஜ், மிஅராஜுக்கு சொந்தக்காரர், முழு நபிமார்களுடைய தலைவர், முழு ரசூல்மார்களுடைய தலைவர். கபரிலிருந்து எழுப்பினுன்னே நபிமார்களை நடுங்கும் போது நான் பேசுறேன் என்று போயிட்டு சுஜூதில விழுந்து அஷ்ஷஃபாத்துல் உல்மா என்ற பெரிய ஷஃபாத்து செய்யக்கூடிய சக்தி உள்ள ரசூலுல்லாஹ் அந்த பெரிய கூட்டத்தை முடிச்சிட்டு தனக்கு பின்னால் ஹஜ்ரத் உஸாமாவை ஏற்றி கொண்டு வராங்க. இடையில போயிட்டு நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒன்றுக்கு போற தேவை வருகிறது. இறங்கின பிறகு அவரை கொண்டு வைத்து தண்ணி கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வுது செய்றாங்க.
அவரு ஒவ்வொரு முறைதான் உறுப்புகளை கழுவினாங்க, அவசரமாக முழு செஞ்சாங்க. மகரிபுடைய நேரம் முடிஞ்சு இஷாவாகுது. யார சொல்லலாம், மகரிபும் கலாவாக போகுது. மகரிபு தொழாம அரபால் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாஹ் என்றாங்க. ஒரு வாலிபர் சிந்தனையை பாருங்க. மகரிபு தொழுதுட்டு போகணுமேன்னு 16 வயசுக்குள்ள சொல்லுது. யாருக்கு சொல்லுது? ரசூலுல்லாஹ். நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த அரபாவுடைய நாள் நாங்க எங்க எல்லாம் மகரிபு தொழணும். அஸ்ஸலாத்து அமாமத், மகரிபு தொழணும். முஸ்தலிஃபால போயிட்டு மகரிபை பிற்படுத்தி இஷாவோட தொழணும். அரபாவில லுஹரோட அசரம் உட்படுத்தி தொழுவோம். முஸ்தலிஃபாவில மகரிபை பிற்படுத்தி இஷாவோட தொழுவோம். இந்த பாடத்தை ஹஜ்ரத் உஸாமா உம்மத்துக்கும் சொல்றாங்க. அன்றைக்கு ராவு மகரிபு தொழணும், முஸ்தலிஃபால தானே. வாலிபர்களை எப்படி பாவிக்கிறாங்கன்னு பாருங்க. பார்த்து கொண்டு வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தில் எப்படி போறாங்க. ஜனத்துக்குள்ள போற நேரம் ஒரு முஸ்லிம் மற்ற மனிதனுடைய உரிமை மீறாம எப்படி வாகனத்தை ஓட்டணும். ஹஜ்ரத் உஸாமாட்ட கேட்கிறாங்க. அந்த ஹஜ்ஜத்துல் வதால லட்சக்கணக்கான சஹாபாக்கள் ஒடுங்கிய பாதையில மலைகளுக்கு இடையாலையும் அரபால் இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போனாங்க. நபி எப்படி குதிரையை ஒட்டகத்தை ஓட்டினாங்க சொன்னாங்க. சனம் நெருங்கின இடத்துக்கு வந்தா ஒட்டகத்தை ஸ்லோவா கொண்டு போறாங்க. சனம் இல்லாத இடம் வந்தா வேகமா ஓட்டுறாங்க. சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறாங்க. ஐயுஹன் நாஸ் அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார். அடிச்சு பிடிச்சுக்கொண்டு மோதிக்கொண்டு போகாதீங்க. அமைதியா போங்க, கண்ணியமா போங்க, மரியாதையா போங்க. இந்த செய்தியெல்லாம் யார் எங்களுக்கு சொல்றாங்க? 16 வயதான ஹஜ்ரத் உஸாமா. எங்கட பிள்ளைகள் எல்லாம் ஓ லெவல் எழுதுற காலம் இது. பெரியவங்களுக்கு கிட்டே வர மாட்டாங்க. உலமாக்களோட தொடர்பு இல்லாத காலம். வாப்பட முன்னுக்கே பேசுறதே வெக்கமான காலம். கூட்டாளிமாரோட மட்டும் கழுத்தில கை போடுற காலம். அல்லாஹுடைய ரசூலோட பின்னால போறாங்க. முஸ்தலிஃபாவில போயிட்டு ராவு தங்குறாங்க. அங்க தங்கி சுபஹ் வரைக்கும் இருந்து போட்டு சுபஹுக்கு பின்னால அங்கிருந்து மினாவுக்கு பயணம். மினாவுக்கு போற நேரம் ஆளை மாத்துறாங்க. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுவங்களை வேறையா போக சொல்றாங்க. இப்ப இன்னொரு பின்னால ஏறார். அடுத்த பெரிய ஒரு முக்கியமான பழையவரை ஏத்தல்ல. அடுத்தது ஏத்தின யாரை என்றா தன்னுடைய தம்பி ஃபضல் இப்னு அப்பாஸ் ஏத்தினாங்க ரலியல்லாஹு அன்ஹு. சாச்சட மகன், ரொம்ப பசந்தான வாலிபர். அவர் அரபாவிலிருந்து ஏற்றிக்கொண்டு வந்தாங்க. கருப்பான வாலிபர முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவை கேட்கிறாங்க. ரொம்ப அழகான வாலிபர. அழகானவரும் இந்த உம்மத்து தான், அழகில்லாதவரும் இந்த உம்மத்து தான். எனக்கு சமம். அரபாவில் இருந்து ஏத்துறாங்க. தன்னுடைய குடும்ப உறவு இல்லாதவரை முஸ்தலிஃபாவில் இருந்து ஏத்துறாங்க. தன்னை குடும்ப உறவு உள்ளவரை. 2 பேரும் உம்மத் என்ற வகையில் எனக்கு சமம் தான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அழகான நடைமுறை. அவரை ஏற்றிக்கொண்டு போற நேரம் பெண்களுடைய ஒரு குழு வாராங்க. பெண்கள் முன்னால வாராங்க. ஒரு பெண்மணி கேட்கிறா. அவவும் ஒரு அழகான இளம் யுவதி. யா ரசூலல்லாஹ், ஹஜ் பருவந்த கட்டளை வார நேரம் எங்க வாப்ப வயசாளி. அவருக்கு குதிரையில ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்யலாம், உழுந்துருவாரு. அவரது ஹஜ்ஜ நான் செய்யணுமா? அவ கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏலாத வாப்பட ஹஜ்ஜ நீங்க செஞ்சா உங்களுக்கு அதுக்கு வேற கூலி கிடைக்கும். வலக்கி அஜர். இப்ப அந்த பெண்மணி என்ன செய்யறா? பின்னால இருக்கிற ஹஜ்ரத் ஃபضல பாக்குறாங்க. ஒரு வாலிபனும் இளம் யுவதியும் ஒரு இடத்துல சந்திச்சு கொண்டாங்கடா. அவங்களுக்கு இடையில இப்படியான விஷயங்கள் நடக்கும். ஃபضல் இப்னு அப்பாஸ் அந்த பெண்ணை பார்க்கிறாங்க. அவர் இந்த ஃபضல் இப்னு அப்பாஸை பார்க்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தெரியாம பார்க்கிறது போல பார்வையால பரிமாற்றம் நடக்குது. 2 பேரும் மாறி மாறி பார்த்துக் கொள்றாங்க. இப்போ ஒரு பெரியவருடைய கடமை என்ன? அதை பார்த்து மௌனமாக இருந்து அவங்க 2 பேரையும் சந்தோஷப்படுத்துறதா? பாவத்துக்கு முன்னால பெரியவங்க மௌனமாக இருந்தா மிக பெரும் பாவிகளாக வாலிபர்கள் வந்துடுவாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் ஃபضல் இப்னு அப்பாஸுடைய தலையை பிடிச்சு இந்த புறத்துக்கு திருப்புறாங்க.
பெரியவங்களோட கடமை உடனடியாக தடுக்கிறது, கையால தடுக்கணும், அதுக்கு பயப்படக்கூடாது. பின்னால இருந்து வாப்பக்கே பயம் வந்துட்டு ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு திருமீதியில இருக்குது. ஹஜ்ரத் அப்பாஸ் சத்தம் போட்டாங்க, லவ்வைத இப்ன உனுகி இப்ன உனுகி உனுக இப்னி அம்மி, சாச்சர மகன் கழுத்தையே முறிக்க போறீங்க போறீங்க யா ரசூலல்லாஹ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபனும் ஒரு வாலிப பெண்ணும் ஒருவரை ஒருவர் பார்வையால பார்த்துக் கொள்றாங்க, இவங்களை ஷைத்தான் சும்மா விடுவான் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. அதை தடுக்கத்தான் நான் இந்த வேலையை செஞ்சேன். வாலிபர்களை இணைச்சித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. ஒரு டைலர் வீட்டுல சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில பதிவு செய்யப்படுகிறது. டைலர் வீட்டுல சாப்பாடு போற நேரம் யாரை கூட்டிக் கொண்டு போறாங்க? தந்த வீட்டில ஹிதமத்து செய்யக்கூடிய அனஸ் இப்னு மாலிக். அவருக்கும் அப்ப 10-11 வயது. அந்த இளைஞரை சாப்பாட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. மரபையில தட்டில சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அனஸும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கவனிக்கிறாங்க, இவர் எப்படி சாப்பிடுறாரு. நபி அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க, அனஸ் என்ற மகன் அல்ல, ஆனாலும் என் மகனை போல அவரை பார்த்து அவருக்கு ஒழுக்கத்தை படிச்சு கொடுத்தேன். ஒவ்வொரு வாப்படையும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கிறது. பார்த்தா ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் கை போட்டு தின்ன போறாங்க. அங்கேயும் இருக்கிற கறி துண்டுகளை எடுத்து அவங்க சாப்பிடுறாங்க. 3 ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தாங்க. யா அனஸ், அனஸே சம்மில்லா, தின்ன முந்தி பிஸ்மில்லா சொல்லிக்கோங்க. புகாரியில் இருக்கு. ஒரு வாப்பா கவனிக்க வேண்டிய விஷயம், புள்ள எப்படி சாப்பிடுதுன்னு பார்க்கணும். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. 2வது சொன்னாங்க வக்குல் பியமீனி, வலது கையால சாப்பிடுங்க. 3வது சொன்னாங்க மக்களோட சாப்பிடுற நேரம் உங்களுக்கு முன்னால உள்ளத்தை எடுத்து சாப்பிடுங்க, அங்கேயும் இங்கேயும் கை போடாதீங்க. வக்குல் மிம்மா எலி, 3 ஒழுக்கம். பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க, வலது கையால சாப்பிடுங்க, முன்னால இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்க. எவ்வளவு பெரிய தர்பியத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ஹஜ்ஜுடைய பிரயாணம் ஒரு பாடம், டைலர்ல வீட்டுல போன சாப்பாடு இன்னொரு பாடம். இன்னொரு நாள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய இன்னொரு தம்பியான அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்கள தன்னை வாகனத்தில் ஏற்றுறாங்க. அவருக்கு அப்ப 8 அல்லது 9 வயசு. இன்னைக்கு 8-9 வயசு பிள்ளைங்க தர்பியத் கொடுக்கிறத யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ பின்னால் ஏத்துறாங்க. ஏத்தி அவரை வாகனத்துல கொண்டு வைத்து அவருக்கு இரக்கமாக சில புத்திமதிகளை சொல்றாங்க. அது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட புத்திமதி அல்ல, உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்களின் உள்ளங்களிலும் ஆழமாக இறக்கப்பட வேண்டிய பொன்னான வார்த்தைகள். இத வாப்பவும் உம்மவும் படிச்சாத்தரை பிள்ளைகள கல்வியில் இறக்குவாங்க. முதலாவது பார்த்தாங்க, உள்ள கவனமாக இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸே தான் சொன்னாங்க. லப்பைக வ ஸஅதைக் யா ரசூலல்லாஹ், கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆஜராக தான் இருக்கிறேன், என் உள்ளம் என் காதும் உங்களுடைய பேச்சை கேட்க தயாராக இருக்குது. அல்லாஹு அக்பர். பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களும் இந்த பிரச்சனையில தான், இந்த நோயில தான் அல்லாஹ்வை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறாங்க. பாவிகளாக மாறுறதுக்கு காரணமே இதுதான். மஸ்ஜிதுகளை விட்டு வாலிபர்கள் தூரமாகவே காரணம் இதுதான். தீனை விட்டும் நல்ல பழக்க வழக்கங்களை விட்டு தூரமாக காரணம். இதனால ஷைத்தானுடைய வலையில மாற்றி பல வாலிபர்கள் வழிகட்டு சீரழிஞ்சு போறதுக்கு இதுதான் காரணம். அடிப்படையான விஷயங்களை பெற்றோர்கள் பிள்ளைகளை கொடுக்கிறதில்லை. முதலாவது காரணம் என்ன தெரியுமா? வாலிபர்கள் கொஞ்சம் வளர்ந்து வார நேரம் அவங்களுக்கு ஒரு பயம் வார, எங்கட எதிர்காலம் என்ன? வாப்பமார் எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கிறார். நாங்க நோயாளியாகிற காலத்தில் என்ன பிள்ளை என்ன செய்யும்? நான் கட்டிலோடு ஆகிடுவேன், நான் கபரை வைத்திருவேன்,
இந்த புள்ள ஒன்றும் செய்யாம பிச்சை கேட்கிறவோ, நான் இல்லாத காலத்தில் இந்த கடையை யாரு பாதுகாப்பா, இந்த பிசினஸ் யாரு மெயின்டைன் பண்ணுவான்? சில பேர் புள்ளகளை தயாரிக்கிறாங்க பிசினஸ பாதுகாக்க. இந்த புள்ளகள் வாப்பமான கியாமத்துல குட்டிப்பாங்க, கழுத்திட்டாங்க. புள்ளைட வாழ்க்கை மண்ணானாலும் பரவாயில்ல, அவருடைய கடைய, அவருடைய பிசினஸ, அவருடைய பதவி, அவருடைய தொழிலை பாதுகாக்க பிள்ளைய சேர் பண்றார்கள். புள்ள கதால அநியாயம் நடக்குது. நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த பயத்தை ஒட்டச்சே போட்டாங்க. வாலிபர்களுடைய உள்ளத்தில் இருந்து முற்று முழுதாக தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு பயம் இது. இந்த எதிர்காலம் என்ன? அந்த பயத்துக்கு மருந்து கொடுத்தா பயம் வைத்திரும். சொன்னாங்க, அப்துல்லா, உங்களை பாதுகாக்கிறது நீங்க நிறைய படிப்புகளை படிக்கிறதல்ல, உங்களுடைய எதிர்காலத்துடைய பாதுகாப்பு கல்வி அல்ல. அது வேண்டுமென்றா வாழ்றது கொஞ்சம் உதவி செய்யும். உங்களுடைய எதிர்காலம் ஒளிமயமாகிறதுக்கு பட்ட பதவிகள் எல்லாம் காரணம். உண்மையை சொல்லிக் கொடுத்தா இந்த வாலிபருக்கு. நீங்க அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, ரப்பு உங்களை பாதுகாப்பார். அல்லாஹ்வை பாதுகாருங்க, என்ன அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். மேலும் உறுதிப்படுத்தி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் பாதுகாருங்க. சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை பாதுகாருங்க, நோம்பு ரப்பட கட்டளை பாதுகாருங்க, ஹலாலாக உழைக்கிறது ரப்பட கட்டளை பாதுகாருங்க. தஜிதுஹு துஜாஹக், எந்த இடத்துக்கு போற நேரம் உங்களுக்கு பிரச்சனை வருகிறதோ அந்த ரப்பட உதவியை பார்ப்பீங்க. தேவையான திசையில் ரப்பட உதவி கிடைக்குமோ. கல்வியில போட்டுட்டாங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ். ரெண்டாவது சொன்னாங்க தேவைகள் வந்தா யார்கிட்ட கேட்கணும். நீங்க நினைக்காதீங்க வாப்ப தந்துடுவாருங்க, நீங்க நினைக்காதீங்க அந்த நிறுவனத்திட்ட கேட்டா கொடுத்துருவாங்க, அரசாங்கத்துல கேட்டா தந்துருவாங்க. எவனுக்கு பின்னால போய்த்தவங்களோட கண்ணியத்தை சீரழித்தவானா. ரெண்டாவது சொல்லி கொடுத்தாங்க, கேட்டா அல்லாஹ் கிட்ட கேளுங்க. 8 வயசு பிள்ளைக்கு கொடுக்கிற ட்ரைனிங், வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், கேட்டா அல்லாஹ்ட்ட கேளு. உறுதியாக சொல்லையும் அவன் தருவான். மற்றவங்கள்ட்ட போகும் வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம், தருவாரா, விரட்டுவாரா, ஏற்றுக்கொள்வாரா? யார்கிட்ட போனாலும் அவங்களை துரத்த இயலும், தந்த பிறகு ஏற்றலும். எப்ப கேட்டாலும் தாரவன் அல்லாஹ் மட்டும்தான். கதவு திறந்தே இருக்கு. இது அசால் தபஸ் அலில்லா, கேட்டா அல்லாஹ் விட்ட கேளுங்க. உதவி தேவைன்னா அவனே உதவி கேளுங்க. உதவி தேடினா ரப்பிடத்துல உதவி தேடுங்க. 2 பாயிண்ட். மூணாவது சொல்லி கொடுத்தாங்க, நீங்க யாரையும் கண்டு பயப்படவும் தேவையில்லை, எவரோடையும் பொறாமப்படவும் தேவையில்லை, யாரோடையும் சர்ச்சைகளையும் உண்டாக்க தேவையில்லை. சண்டையும் சர்ச்சையும் பிரச்சனையும் ஏன் வார? பொறாமையால வார. பொறாமை ஏன் வார? உங்களிடத்தை அவன் எடுத்துருவான் என்று பயம், உங்களை ரிஸ்க் அவன் பறிச்சிடுவான் என்று பயம், உங்களுக்கு வர வேண்டியது அவன் சூறையாடிடுவான் என்ற பயம். பயப்படவே தேவையில்லை. அப்துல்லா இப்னு அப்பாஸ், அல்லாஹ் உங்களுக்கு ஒன்றை தர வேண்டும் என்று முடிவு செய்தார். ஒரு தொழிலை தாரத்துக்கு முடிவு செஞ்சிட்டார், ஒரு பதவியை தாரத்துக்கு முடிவு செஞ்சிட்டார், இந்த பெண் தான் உங்களுடைய மனைவியின் முடிவு செஞ்சிட்டார். முழு உலகமும் அதுக்கு எதிராக அணித்திருந்தாலும் தடுக்க முடியாது. அப்துல்லா இப்னு அப்பாஸ், அல்லாஹ் உங்களுக்கு கொண்டு தாரத்துக்கு முடிவு செய்யல. உங்களுக்கு அந்த பதவி இல்ல, உங்களுக்கு அந்த பெண் இல்ல, உங்களுக்கு அந்த வீடு இல்ல, உங்களுக்கு அந்த வாகனம் இல்ல, முழு உலகமும் சேர்ந்து ட்ரை பண்ணி தர நினைச்சாலும் தர இயலாது. எவ்வளவு பேர் அகீதாவை கல்வியில பூத்திக்கிறாங்க. 7-8 வயசுல பூத்தினாங்க. வாலிபர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த ட்ரைனிங் இது.
இதனால எப்படியான வாலிபர்கள் தயாராகிட்டாங்கன்னா, வாலிபர்களுடைய உள்ளத்தில உலகத்தில நேரங்களை அநியாயமாக கழிக்கிறது, விசித்திரமான வினோதமான அல்லது வீணான வேலைகள்ல நேரங்களை கழிக்கிறது. இன்னைக்கு நிறைய வாலிபர்களை பாருங்க, அவங்க அதிகமான நேரம் போகுது போன்ல. அவங்களோட வாழ்க்கை ஐஸ் கட்டி போல கரைஞ்சு கொண்டிருக்குது. பொன்னான வாலிப காலம் போன்ல போகுது. என்னடா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஆகுமான ஒரு பதிலுமே இல்லை. சும்மா நேரத்தை கடத்திக்கிறார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆகவே இப்படியாக அந்த வாலிபர்களை தன்னோடு இணைச்சி வச்சு அவர்களுக்கு தேவையான அகீதாவை கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய காதில சொல்லப்பட்ட அனைத்தும் அகீதாக்கள். உறுதியாக ஒவ்வொரு பிள்ளையினுடைய உள்ளத்திலும் ஆழமாக போடப்பட வேண்டிய அஸ்திவாரங்கள். அதே போல ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் சொல்லிக் கொடுத்தது சிறுவர்களிடம் வர வேண்டிய ஒழுக்கங்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்காணிக்கிறார். இதனால அந்த வாலிபர்கள் பெரியவர்களை போல அல்ல, அவர்கள் சரியாக வழிநடத்தப்பட்டா குறுகிய காலத்திலே பெரிய சாதனையாளர்களாக மாறுவாங்க. இஸ்லாத்தை போல பல்கலைக்கழகம் உலகத்தில் இல்ல, இஸ்லாத்தை போல பாடசாலைகளும் உலகத்தில் இல்லை. பல்கலைக்கழகங்கள் சாதிக்காத விடயங்களை இஸ்லாம் சாதிச்சிருக்கிறது. மதரசாக்கள் கூட சாதிக்காததை இஸ்லாமிய ஈமானுடைய மஜ்லிஸ்கள் சாதிச்சிருக்கிறது. எப்படி சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாம் உருவாக்குறாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஆசை, நாங்க ரசூலுல்லாஹ்வை போல ஆகணும். இன்னைக்கு எங்கட பிள்ளைகளை எடுத்து பாருங்க, ஒன்றும் தேவையில்லை, கொண்ட வெட்ட போறாரு மகன். நீங்க போயிட்டு வெட்டிட்டு வாங்க மகன் அனுப்பினா என்ன எங்க பாக்குறாரு? ஒன்றோ சலூனுக்கு முன்னால சில போட்டோக்கள் போட்டிருக்கும். இங்கட பாதிய வலிச்சு அங்கட பாதிய வலிச்சு கீழே கொண்டு வச்சு மேல வலிச்சு, ஒன்றோ குரங்கு போல இல்லாட்டி சிங்கம் போல இல்லாட்டி கரடி போல புலி போல மிருகங்களை போல உருவம். அதை போயிட்டு பார்த்து அது போல கொண்ட விட்ட சொல்றாரு. அல்லது ஒரு பேப்பர்ல பார்த்திருப்பாரு, அல்லது ஏதோ போன்ல ஒரு படத்தை ஒரு வீடியோவை பார்த்திருப்பாரு. இவர் ஃபாலோ பண்ற அவங்கள தான். அல்லது ஒரு ஜினாவில ஈடுபட்ட நாட்டம் வீசின நடிகர், மூத்தரம் கழுகாதவன், அல்லது ஏதோ பந்திகளை வீசி அடிக்கிறவன், அவன் பேச்ச உலகம்தான் அவர்களை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறது. அவர்களை சாதனையாளர்களாக காட்டி வச்சிருக்கிறது. முழுக்க முழுக்க பாவ குப்பையில விழுந்த நஜீஸ் பிடிச்சவங்க. இவங்கள கொண்டைய பார்த்தது போல சஹாபாக்களுடைய வீடுகள் இருந்த சிறுவர்கள்ட்ட ஆசை இருந்துச்சு, ரசூலுல்லாஹ் மாதிரி நாங்க ஆகும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய கடைசியாக முடிச்ச மனைவிதான் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க கிழமையில ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு மனைவியில வீட்டுல நிற்பாங்க. அன்று மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாட வீட்டுல நிக்கிற நாள் அவங்களோட டாக்டர மகன் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ். ஹஜ்ரத் அப்துல்லாவுக்கு சாட்சி மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா. சாட்சியில வீட்டுல தங்க வந்திருக்கிறாரு. 11 அல்லது 12 வயசு. சஹீஹ் முஸ்லிம்ல கிதாபு ஸலாத்தில் ஒரு பெரிய பாடமே இருக்குது அவரை பத்தி. ஏன் வந்தீங்க மகன் கேட்கிறாங்க. சாட்சியில வீட்டுக்கு வந்திருக்கிறார் மகன் தங்குறதுக்கு. சாட்சியில மகனோட விளையாடுறதுக்கு அல்ல, சாட்சியில வீட்டில உல்லாசமாக இருக்கிறதுக்கு அல்ல, அங்க இருக்கிற ஒரு விருப்பமல்ல கலக்கிறதுக்கு அல்ல. ஏன் வந்தீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வோட தஹஜ்ஜுத பார்க்கிறதுக்கு ஆசையா இருக்கு. இதெல்லாம் பெரிய 40 வயசான முத்தினவர் அல்ல, 10 அல்லது 12 வயசு புள்ள. நாங்க சுபகுக்கு எழுப்ப மாட்டோம், பாவம் சின்ன பிள்ளைன்னு. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் போயிட்டு இருக்குது சாட்சியில வீட்டுல. எங்கட சாட்சியில வீட்டுல ரசூலுல்லாஹ் தங்குற நாளையில தான் தஹஜ்ஜுத் எனக்கு பார்க்கணும்.
ராவு தூங்காம முழிச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை மணி கொழும்புறன்னு பார்க்க. முஸ்லிம் ஷரீஃப்ல இது எத்தனையோ சனதில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜுதுல எழும்பி கண்ணை கசக்கிறாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். வெளிவாசலுக்கு போன உடனே தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்யறத பார்த்தாரு, வுது செய்யற அழக பார்த்தாரு. அதுக்கு பின்னால வானத்தை பார்த்து இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் சூரா ஆலி இம்ரானுடைய கடைசி ஆயத், அந்த துஆக்கள் உள்ள ஆயத், அந்த ஐன ஓதுறத பார்த்தாரு. பின்னால நபி அலைஹிஸ்ஸலாம் தஹஜ்ஜுது தக்பீர் கட்டுறாங்க. இவர் இடது புறத்துல நிக்கிறாரு. காது கிட்டால பிடிச்சு அப்படியே சுத்தி எடுத்தாங்க வலது புறத்துக்கு. நபீல பின்னால நின்று தஹஜ்ஜுத் தொழுகிறார். 12-13 வயசுக்குள்ள. எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல மனிதனை இளம் வயதிலே பார்த்துட்டு எப்படி வரப்போறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வாலிபர்களிட்ட இருந்த துடிப்பு அப்படி தருமையா கொடுக்கப்பட்டுச்சு சின்ன வயதிலே. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்களும் சின்ன வயதிலே அவங்களுக்கு ஹிதாயத்தை கிடைச்சிட்டு உஹது யுத்தத்துக்கு சஹாபாக்கள் போக போறாங்க. பரா இப்னு ஆசிமும் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு உமரும் பேசியிருக்கிறாங்க, எங்களையும் சேர்த்து போங்களே யா ரசூலல்லாஹ். ட்ரிப் போறதுக்கல்ல, அனுராதபுரத்தை யாழ்ப்பாணத்தை நோரலியாவும் பார்க்கறதுக்கு ட்ரிப் போறதுக்கல்ல பேரு கொடுத்தாங்க, உசுறு கொடுக்க போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எத்தனை வயசு? 14 வயசு. அப்ப கொண்டு போயிடலான்னு திருப்பி எடுக்கிறான். அழுது கொண்டு வராங்க 2 பேரும். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. அடுத்த வருஷம் ஹந்தக் நடக்குது. ஹந்தக்ல 15 வயசு 2 பேருக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. சஹாபாக்கள்ல இளைஞர்களிட்ட இருந்த துடிப்பை பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூலுல்லாஹ்வோட காலத்துக்கு பிறகு ஒரு ஹஜ்ஜிக்கு போறாங்க. சும்மா இருக்கிற இடத்துல எல்லாம் ஒட்டகத்துல போற நேரம் தலையை குனிக்கிறாங்க. ஒரு இடத்துல ஒட்டகத்தை நிறுத்தி அப்படியே குந்தி போட்டு எழுப்புறாங்க. இன்னொரு இடத்துல ஒட்டகத்தை எழும்பிட்டு உட்கார்றாங்க. ஏன் இப்படி சும்மா எல்லாம் செய்றீங்க? நான் ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜிக்கு போற நேரம் இவ்விடத்துல மரம் ஒன்று இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் தலையை குனிச்சிட்டு போனாங்க, நானும் குனிச்சிட்டு போனேன். இப்ப மரம் இல்லை, ஆனா அவங்கள போலவே ஹஜ்ஜி செய்யணும்னு எனக்கு ஆசை. இந்த இடத்துல ஒன்றுக்கு குந்தினாங்க, எனக்கு ஒன்றுக்கு போல தேவையில்லை. ஆனா ரசூலுல்லாஹ் குந்தினதுனால நானும் குந்தினேன். இவங்க எல்லாரும் எங்களை மாதிரி ஜொலியாக இருக்கணும் வாலிப வயசுல செஞ்ச வேலை இது. அவங்களோட ஆசைகள் இருந்துச்சு அல்லாஹ்வோட, அவங்களோட விருப்பங்கள் இருந்துச்சு ரசூலுல்லாஹ்வோட, அவங்களோட இலக்குகள் இருந்துச்சு மறுமையில வெற்றியில. இன்றைக்கு எங்களோட எல்லாமே மாற்றப்பட்டதனால அந்நியர்களை போல எங்கட சிந்தனையும் உலகத்துக்கு ஜொலியாக வாழும். அந்த புள்ளகள் அப்பாவைகள் சொல்லி கொடுக்க ஆள் இல்லை, சரியான வழிகளை காட்டி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. தகப்பனும் அதை படிச்சில்ல, தாயும் அதை படிச்சில்ல, படிச்சவங்களுக்கும் நேரம் இல்லை. சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட அனாதைகளை போல இன்னைக்கு வாலிபர்கள். இவர்களை நெறிப்படுத்துறது சின்ன வேலை. சின்ன வயதிலே மஸ்ஜிதுகளை கிடைத்த பெரியவர்கள் 4 பக்கமும் இருந்து அவர்களுக்கு வாழ்க்கையால வழிகாட்டுவீங்கடா, பேச்சுகள் குறைந்து செயலால வழிகாட்டுவீங்கடா, ஒவ்வொரு வாலிபர்கிட்ட பெரிய தாக்கம் உண்டாகும். இதனால என்ன ஆகிச்சு தெரியுமா? அந்த காலத்துல யூனிவர்சிட்டிகள் இல்ல. கேள்விப்பட்டிருக்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்காவில் எந்த யூனிவர்சிட்டி இருந்துச்சு? மதீனாவில் என்ன யூனிவர்சிட்டி இருந்துச்சு? ஒரு யூனிவர்சிட்டியும் இல்லை. அங்க பெரிய அளவில் இது போல மதரசாக்களும் இல்லை. சுப்பா வாசிகள் பள்ளிக்குள்ள நடக்கிறவைகளை படிச்சு கொண்டாங்க. பார்ட் டைம் மதரசாவும் இல்லை, ஃபுல் டைம் மதரசாவும் இல்லை. குவாலிஃபிகேஷன் எப்படி வருது? ஸ்கூல் பாருங்க, ஸ்கூல் இருந்துச்சா? சஹாபாக்கள்ல மக்காவில் இருந்த காலத்துல எழுத வாசிக்க தெரிஞ்சவங்களே 52-53 பேர் தான் இருந்தாங்க. எழுதவே தெரியா. அல்லாஹ் எப்படி குவாலிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா, குர்ஆன் இறங்குது, வஹி இறங்குது, இறங்குற வஹிய அப்படியே எழுதணும். இது யாப்பெழுகிற மாதிரி இல்ல, வஹி எழுகிறது.
ஸ்ரீலங்காவில் அரசியலியா எழுதணும், சுமுல்லாக்களை போடுவாங்க, முத்தின லோயர் மாதிரி போடுவாங்க, பழுத்த அனுபவசாலிகளான பழைய நீதிபதிகளை போடுவாங்க. ஏன் சட்டம் முன்பின்னானா நாட்டில முரண்பாடு வரும். அப்படியாக்கள் எழுதியே 22 தரம் திருத்திக்குவார். பாபாவெல்ல எழுதின புதுசாக 22வது திருத்தம் செஞ்சாங்க. பெரிய பெரிய லோயர்மார் எழுதி குர்ஆன்ல ஒரு எழுத்து முன்பின்னானா உம்மத்து நரகத்தை வைக்கணும். யாப்பு முன்பின்னானா நரகம் போறல்ல, கபர்ல நெருப்பு பத்திரல்ல, நாட்டில சட்டத்தில கொஞ்சம் முன்பின்னாகும். இது வஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை எழுகிறதுல முன்பின்னாக சொன்னா இபாதத்துல மண்ணாகி. இதுக்கு கொஞ்சம் பேரை தெரிவு செஞ்சாங்க. நான் ஆயத்துகள் இறங்க இறங்க சொல்லுவேன், அதை எழுதி வச்சிடணும். அந்த குழுவுக்கு தலைவராக போட்டாங்க ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித்துக்கு அப்ப வயசு எத்தனை தெரியுமா? 12 வயசு. இன்றைக்கு அரசியல் யாப்பெழுதுற குழுவிலேயே பெரிய பழுத்தவங்களை போடுறாங்க. வஹி எழுதக்கூடிய குத்தாபுல் வஹி, வஹியை எழுதும் குழுவிலே அதுக்கு தலைவராக போடுறாங்க ஸைத் இப்னு சாபித். அவருக்கு 12 வயசு. சொல்றாங்க இந்த முறையில எழுதுறா, அடுத்த முறையில் எழுதுறான்னு கருத்து முரண்பாடு வந்தா ஸைத் இப்னு சாபித் எதை சொல்றாரோ அப்படி எழுதுறோம். எப்படி குவாலிஃபைடாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 13 நாள்கள் நோயோட இருந்தாங்க. சஃபர் மாதத்தினுடைய கடைசியில நோய் வந்துச்சு. ரபியுல் அவ்வலினுடைய ஆரம்பத்தில் வஃபாத் ஆகுறாங்க. அந்த நோயோடு இருந்து கொண்டு ஒரு ஜமாத்து தயாராக்குறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த ஜமாத்தில் இருந்தாங்க. பழைய முஹாஜிர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற முஹாஜிர்கள் இருந்தாங்க. அன்சாரிகள் பழுக்காக இருந்தாங்க. அந்த ஜமாத் போகுது 1000 கிலோமீட்டருக்கு அங்கால ஜோர்தானுக்கு போகுது. அங்க நிக்கிற எதிரிகள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர்கள் ரோமர்கள் நிக்கிறாங்க. இந்த ஜமாத்துக்கு அமீர் நியமிக்கணும். நபி அலைஹிஸ்ஸலாம் யார அமீராக போட்டாங்கன்னா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு போட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல. ஹஜ்ரத் உஸாமா தான் இந்த ஜமாத்துக்கு அமீர். பல பேர் சொன்னாங்க மூத்தவங்க இருக்கிற இந்த ஜமாத்துக்கு இந்த படைக்கு இவரை போடுறதா? இப்பதான் அவருக்கு 17 வயசு. இவரை எப்படி கொண்டு வைத்து 1000 கிலோமீட்டர்கள் வழி நடத்தி கொண்டு போயிட்டு 2 லட்சம் பேரோட மோதிரத்துக்கு எவ்வளவு பெரிய அனுபவம். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க இவரோட வாப்பவும் பல ஜமாத்துகளுக்கு அமீரா போயிட்டிருக்கிறார். சத்தியம் பண்ணி சொல்றேன், இவரோட வாப்ப தகுதியாக இருந்தாரு, அதே போலதான் இவரும் தகுதி என்றார். இவர் தலைமைத்துவ பயிற்சியை எந்த காலேஜில் படிச்சாரு, எந்த கிளாஸ்ல போயிட்டு படிச்சாரு, லீடர்ஷிப்பை எங்க படிச்சாரு? எங்கேயுமே படிக்கல. ஓல குடிசையாக இருந்த மஸ்ஜிது நபவியில அரகுற உடுப்புகளோட வந்து உட்கார்ந்து ஈமானுடைய பேச்சை கேட்டு சின்ன வயதிலே உள்ளத்தை வெளிச்சமாக்கி கொண்டாங்க. உலகத்தை வழி நடத்துறது சின்ன வேலையா போயிடுச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல ஜமாத் அனுப்பப்பட்டுச்சு. முஸ்லிம்களுக்கு இழப்புகள் இல்லாம ரோமர்களை பயமுறுத்தி விரட்டிட்டு ஜமாத்தை வெற்றிகரமா திரும்பி கொண்டான் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு. இன்றைக்கு எங்கட 17 வயசு புள்ள 2 பேரை வச்சு தொழுவீங்கன்னு சொன்னா கூட தயார் இல்லை. 2 பேரை வச்சு தொழுவிக்கிறதுக்கு தயார் இல்லை. உள்ள எல்லாத்தையும் படிச்சு முடிஞ்சு கோழைகள். கொடுக்க வேண்டிய ஈமானுடைய பயிற்சியை கொடுக்காம மற்றதை கொடுத்தா இந்த நிலைமை வரும். ஈமானுடைய அடிப்படை அம்சங்கள் சின்ன வயதிலே உள்ளத்திலே நிரப்பப்பட்ட பிறகுதான் இவைகள் கொடுக்கப்படணும். அப்பதான் அவர் முறையான ஆளாக வருவார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காவை பிடிக்கிறாங்க. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. தண்ட பிறந்த மண் முழு உலகமும் நெஞ்ச திருப்பி நிற்கக்கூடிய காபா. தொழுகையில் அங்க திரும்புறாங்க. கபரில் உள்ள மையத்துகள் எல்லாம் அங்கேயே நோக்கித்தான் நெஞ்சு திருப்பப்பட்டிருக்குது. காபத்துல்லா மக்காவை பிடிச்சிட்டு அங்க இருந்து வார நேரம் ஹரம் ஷரீஃப்ல தொழுகை நடத்துறதுக்கு இமாம் தேவை. அங்குள்ள வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு நீதிபதி தேவை.
அங்குள்ள மனிதர்களுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்க முஅல்லிம் தேவை. அங்க இருக்கக்கூடிய தொழுகையை நடத்துறதுக்கும் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கும் ஒரு ஆளை பொறுப்பு போடுறாங்க. யார போட்டாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, ஹஜ்ரத் உமர் இல்ல, மிகப்பெரிய அறிவாளி ஹஜ்ரத் அலி அல்ல, அத்தா இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு ஹரம் ஷரீஃபுடைய இமாமாக போடுறாங்க. வழக்குகளை விசாரிக்கிறதுக்குரிய நீதிபதியாக போடுறாங்க. அவருக்கு அப்ப வயசு 16. குர்ஆனை படிச்சு கொடுக்கிறதுக்கு ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் நியமிக்கிறாங்க. அவருக்கு அப்ப 28 வயசு. ஹஜ்ரத் முஆத் சஹாபாக்கள் இருந்த முஃப்தி, அவரை கூட தொழுவிக்க போடல. அத்தா இப்னு அஸீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழுவிக்க போடுறாங்க. ஹரம் ஷரீஃபில இமாமாக நின்று தொழுவிக்கிறாங்க. பின்னால ஹஜ்ரத் அபூ சுஃபியான் நிற்கிறார், பின்னால மக்காவுடைய தலைவர் உத்மா நிற்கிறார், பின்னால மக்காவுடைய தலைவர் ரபியா நிற்கிறார். 16 வயசுக்குள்ள தொழுவிக்கிறார். சஹாபாக்களுடைய வாலிபர்கள் குறுகிய காலம் வழிநடத்தப்பட்டு அவர்கள் சென்ற சாதனை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, ஆகவே நாங்கள் எல்லாரும் மிக தூர நோக்கோடு சிந்திக்க வேண்டிய விஷயம். வாலிபர்களும் உணரணும், எங்களுடைய இந்த காலம் தரப்பட்டிருக்கிறது மார்க்கத்துக்கு நல்லதை செஞ்சுட்டு போறதுக்காக. மௌலானா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரித்தத்துன் லா அபூபக்கர் லஹா, அன்று ஒரு ரித்தத் மதமாற்றம் வந்துச்சு, அதை உடைக்கிறதுக்கு அபூபக்கர் இருந்தார். இந்த ரித்தத் பரவுது, அதை நிறுத்த அபூபக்கர்கள் இல்லை என்று ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். ரித்தத் இருக்குது, அபூபக்கர் இல்லை. அந்த கிதாபில் இந்த சம்பவத்தை எழுதி போட்டு எழுதுறாங்க. அவ்வளவு பழுத்த அனுபவசாலிகள் இருக்கும்போது ஹஜ்ரத் உசாமாவை ஏன் அமீராக நியமிச்சாங்கண்டா, இக்கட்டான கஷ்டமான நேரங்கள்ல பயமில்லாம வேலை செய்யக்கூடிய சக்தி வாலிபர்கள்ட்ட இருக்கு. வயோதிபர்கள் பயப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், இன்னும் சில நாட்கள் நான் மௌத்தா போய்த்திருவேன், இந்த ஜமாத் போகுது, நான் மௌத்தான உடனே பல ஃபித்னாக்கள் வெடிக்க போகுது, ஹிலாபத்துல ஃபித்னா, பல பேர் முர்த்ததாக போறாங்க. அந்த எல்லாத்தையும் சமாளிச்சு தைரியமாக கொண்டு போகிற சக்தி வாலிபர்களுக்கு இருக்கு. அதை எல்லாரும் விளங்கி கொண்டாங்க. நபீல மௌத்துக்கு போறாங்க, இவர் அமீரா போட்டி இருக்குதான். அதனால ஊர்கள் இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய பொறுப்பு, குடும்பத்தில் உள்ள தலைவர்கள் தகப்பன்மார்கள பொறுப்பு, ஊரில் உள்ள படித்தவர்கள பொறுப்பு, ஆசிரியர்கள பொறுப்பு, உலமாக்களுடைய பொறுப்பு, நிர்வாகிகளுடைய பொறுப்பு, செல்வந்தர்களுடைய பொறுப்பு, வாலிபர்களை அந்த சின்ன வயதில் 7 வயதிலிருந்து முழு ஊரும் சேர்ந்து பாதுகாக்கும். முத்து போல ஆட்கள் உருவாக்குவாங்க, பெருமதியான ஆட்கள் உருவாக்குவாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமையே வேற. நாங்க எங்கட புள்ளகளை பாவிக்கிறோம், நாங்க எங்கட புள்ளகளை டார்கெட் பண்றோம், எங்கட சொத்துக்களை பாதுகாக்கிற காவலாளிகளாக வச்சுட்டு போவோம். இந்த உண்மையை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளணும். எங்கட துனியாவுடைய வாசிக்காக எங்கட புள்ளகளை அறுக்கிறோம், குர்பான் பண்றோம், மார்க்கத்தில் இருந்து தூரமாக்கிறோம், குர்ஆனில் இருந்து தூரமாக்கிறோம். குர்ஆன் தெரிஞ்சதோ இல்லையோ மற்றது தேவை என்று நாங்களே சொல்லிக் கொள்றோம். வீட்டில் ஒருவர் குர்ஆனுக்கு ஆதரவு வேண்டாம், 4 பேர் வீட்டுக்குள்ள குர்ஆனை எதிர்க்கிறாங்க. அது கொஞ்சம் இருந்தா போதும் என்று சொல்றாங்க. இப்படி ஒரு சமூகத்தில் எப்படி எதிர்காலத்தில் வெற்றி எதிர்பார்க்கிறோம்? எப்படி எதிர்காலத்தில் உண்மையான தலைவர்களை எதிர்பார்க்கிறோம்? எப்படி எதிர்காலத்தில் உண்மையான நிர்வாகிகளை எதிர்பார்க்கிறோம்? ஆகவே அனைவர்களுடைய சிந்தனைகளும் மாற்றப்படும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 வருஷமும் 3 மாசமும் ஹலீஃபாவா இருந்தான். உலகத்தை நீதத்தால நிரப்பின ஒரு ஹலீஃபா. பணத்துக்குரிய ஏற்பாடுகள் மட்டுமல்ல, ஆன்மீகம் லௌகீகம் 2ஐயும் இணைச்சாங்க. ஜகாத்துக்கு எப்படி ஏற்பாடுண்டா, ஜகாத்தை மட்டும் சேர்த்து கொடுத்து எல்லாரையும் பணக்காரனாக்கல்ல, இப்படி ஒரு பிக்சர் கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் கூட்டு ஜகாத்து கொடுத்ததால் எல்லாம் ஜகாத்துல மிஞ்சிச்சாங்க. அப்படி ஒரு நாள் நினைச்சிடாதீங்க. பணத்தை கொடுக்க கொடுக்க தாகிச்சவர் உப்பு தண்ணி குடிக்கிற மாதிரி தான்.
இன்னும் தாகம் தான் வரும். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஸீஸுடைய இன்னொரு செய்தி இருக்குது. அவங்களோட பயான் அவ்வளவு மௌத்த பத்தி தான் பேசுவாங்க. எங்களை கல்வியும் சமைச்சாங்க, பணத்தை தொடாதீங்க, மௌத்து வரப்போகுது, இது அழிஞ்சு போறது, அங்களையும் சமைச்சு கொண்டு எங்களை ஜக்காத்தை கொடுத்தாங்க. இதனால மக்கள் ஜக்காத்தை எடுக்க பயம். இப்படி உருவாக்கின ஒரு மகான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 14 புள்ளகள். இன்றைய பாருங்க, நாங்க முன்னேறல, நாங்க வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போறோம். நாங்க முன்னேறணும் என்ன வரணும்? சமூகத்தை எங்க முதுகில தூக்கணும். முந்தி இருந்தவங்களுக்கு 10-12 புள்ள, இப்ப 3 புள்ள பெற்றாலே 30 பெற்ற மாதிரி பாருங்க. வாப்பக்கு பாரம் சம்பாதிக்கணும் என்று, உம்மக்கு பாரம் வளர்க்கணும் என்று. 2 பேருக்கும் போன். உம்மக்கு போனுக்கு, வாட்ஸ்அப்புக்கு, பேஸ்புக்கு நேரம் கொடுக்கணும். அதனால புள்ள பார்க்க கஷ்டம். அவன் உலகத்தில் இல்லாத எல்லா பலாய் முசீபத்தையும் அவட தலையில போட்டு, அதனால அவன் உம்மத்தை சுமக்கிறதுக்கு அவன் தயார் இல்லை. அன்றைக்கு அரபு நாட்டினுடைய ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க. அரபு நாட்டில் உள்ள வாலிபர்கள் கல்யாணம் முடிக்கிறது பின்வாங்குறாங்க. ஏன் பின்வாங்குறீங்க? அவன் சொல்றான், இன்னொருத்தன் மகளை நானே தூக்கும், அவளுக்கு ஏன் நான் சம்பாதிக்கும், அதை விட வேற வேற குறுக்கு வழிகள் இருக்குது. இப்படியாக பாரங்களை சுமக்க தகுதி இல்லாத பிளாஸ்டிக் போல சாமங்கள் தான் இப்ப சபை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே வளம் பெறணும் என்று சொன்னா இங்க சஹாபாக்களை போல ஒரு சமூகம் உருவாகும். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 14 புள்ளகள் இருந்தாங்க. 2 வருஷம் 3 மாசம் ஆட்சி செஞ்சாங்க. சக்கராத்துல இருக்கிறாங்க உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களோட மச்சான் தான் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், மனைவியில சகோதரர். அவருக்கும் 14 புள்ள. அவர் மச்சானோட பேசுறாரு, நீங்க புள்ளகளை அனாதையாக விட்டுட்டு போறீங்க. ஏன்னா அவர் விட்டுட்டு போற சொத்துக்களை கணக்கு பார்த்தா 15 திர்ஹம். முழு புள்ளகளுக்கு விட்டுட்டு போறாரு 15 தங்க காசு. அதனாலதான் கபரு தோண்டணும், அவனுக்கு கூலி கொடுக்கணும், கஃன் கொடுக்க செய்யணும். ஈம கிரியைகள் எல்லாம் முடிச்சா ஒரு 10 திர்ஹம் 10 தீனார் மிஞ்சும். சொன்னா நீங்க மடத்தனமான வேலை செஞ்சுட்டு போறீங்க, புள்ளகளுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போறீங்க. என்ற ஒவ்வொரு புள்ளைக்கும் இவ்வளவு சொத்து நான் சேர்த்து வச்சுக்கிறேன். மச்சான் என்று சொல்றாரு. உமர் இப்னு அப்துல் அஸீஸ் கட்டில படுத்துக் கொண்டிருந்தவர். அப்படி ஒழும்பி கஷ்டத்தோடு ஒழும்பி சாஞ்சி உட்கார்ந்தாங்க. இந்த புள்ளகள் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. புள்ளகள் எல்லாம் வந்தாங்க. சொன்னாங்க, புள்ளகளே, அல்லாஹ் எப்படி உங்களை வளர்க்க சொன்னானோ அப்படி நான் உங்களை வளர்த்திக்கிறேன். உங்களுக்கு நான் காட்டி தந்திருக்கிறேன் யார்கிட்ட தேவைகளை கேட்கணும், எந்த நேரத்தில் கேட்கணும், எப்படி கேட்கணும். தொழுகையும் துஆவையும் படிச்சு தந்திருக்கிறேன். எந்த பெரிய பிரச்சனையும் உங்களுக்கு சாதிக்கலாம். வாப்ப மௌத்தானத்துக்கு பிறகு வாப்பட வழி வாப்ப காட்டி தந்த மாதிரியே நீங்க வாழ்ந்தீங்கன்னா பயப்படவே மாட்டேன். நீங்க சாலிஹான புள்ளகள். அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், சாலிஹீங்கள் அவன் பொறுப்படுத்திக்கிறது. சாலிஹீங்கள் அவன் பொறுப்படுத்திக்கிறார். நான் நிம்மதியா கபருக்குள்ள படிப்பேன். நான் மௌத்தான பிறகு நீங்க யோசிச்சீங்கன்னா வாப்ப மடத்தனமா கொடுமை தீக்கிறாரு, எங்களுக்கு ஒண்ணு வச்சுட்டு போகலன்னு யோசிப்பீங்கன்னா சிக்கல்ல மாட்டுவீங்க. அதை பத்தி நான் கவலைப்படவும் இல்லை. ஒரு அறிஞர் சொல்றாரு, இந்த கண்ணால கண்ட காட்சி, இந்த ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் இந்த புள்ளகளுக்கு இவ்வளவு சொத்துக்களை கொடுத்தீங்க சொன்னாரோ, அவரும் ஆட்சி செஞ்சாரு. அவருடைய புள்ளகளை நாங்க பக்தாதுல கண்ணால பார்த்தோம். அவருடைய புள்ளகள் பாதையில பிச்சை கேட்டுக்கொண்டு தெரிஞ்சாங்க. பிரச்சனைகள் எங்கு தீர்க்கப்படணுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் சொல்லி கொடுத்தாங்களே, புள்ளகளை காட்டி கொடுங்க, உதவிய ரப்பிட்ட கேளுங்க. அது காட்டி கொடுக்கப்படல. பணம் இருந்துச்சு, அவங்க கஷ்டப்படாம வாப்ப சேர்த்து வச்ச பணம் ஜொலி கொண்டாடினாங்க. பணம் போயிடுச்சு, இப்ப சம்பாதிக்கிற வழி தெரிய ரப்பிட்ட கேட்கிற பழக்கமும் வாப்பவால கொடுக்கப்படல. இப்போ ஒரே ஒரு வழி இருந்துச்சு, மக்லூக் கிட்ட கை நிட்டுறது, பிச்சை கேட்டுக்கொண்டு.
உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய மகன்மாரை பார்த்து ஒவ்வொரு நாடுகள்ல பிரதேசங்கள்ல கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தாங்க. கோடி கணக்கான தொகைகள் சதக்கா கொடுக்கிற காட்சியும் பார்த்தோம். அவங்களுக்கு வாப்ப வச்சுட்டு போன 15 தீனார். இது உலகம் காட்டி தரக்கூடிய வரலாறு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில வாலிபர்களும் அவங்களோட வாழ்க்கையை பற்றி சிந்திங்க, பெற்றோர்களும் பொறுப்புதாரிகளும் அவர்களை பற்றி சிந்தனை பண்ணுங்க. இஸ்லாமிய முறையில உலமாக்களுடைய தெளிவான வழிகாட்டல்களை எடுத்து சஹாபாக்கள் வழிநடத்தினது போலவே அவங்களோட பிள்ளைகளை வழிநடத்துங்க. இன்னைக்கு ஹுத்பால சொன்ன மாதிரி நாங்க நேரே முன்னுக்கு பார்த்து கொண்டு போறவங்க இல்ல முஸ்லீம்கள். நாங்க பின்ன பார்த்து ரிவர்ஸ் தான் போகணும். நாங்க பார்க்கணும் சஹாபாக்களை தான். எங்களுக்கு அவங்கள விட்டுட்டு போற இன்னொரு கூட்டத்தை பார்க்க இயலாது. எங்களுக்கு சொல்லி முன்ன பார்த்து போனீங்கன்னா மோதுவீங்க, பின்னுக்கு வாங்க. சஹாபாக்களுடைய காலத்தை பின்பற்றினா முழு ஹைரும் கிடைக்கும். அதை விட்டுட்டு போனா முழு ஷர்ரும் வரும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. வாலிபர்களுக்கு சிறந்த வழிகாட்டலை ரப்பு கொடுப்பானாக. பலமான ஈமானையும் சாலிஹான அமலையும் நசீபாக்குவானாக. தீனுக்காக பாடுபடுகின்ற அந்த மன தைரியத்தையும் உறுதியையும் அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பானாக. அவர்களுக்கு ஒரு மூமின்ட்ட வர வேண்டிய எல்லா சிஃபாத்துகளையும் ரப்பு நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.